வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த குரூப் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ வச்சிருக்கவங்க அவங்க தான் இருக்காங்க. அதனால் அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. அது அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணாங்க. ஆட்டோ ஓட்டும்போது வந்து ஃப்ரெண்டு நண்பர் வந்து ஆடி ஆடி போகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் ப்ளஸ் மெக்கானிக்கிட்டையும் கேட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாத்தையுமே எனக்கு தெரியாதெல்லாம் மெக்கானிக்கிட்டையும் கேட்டு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ போடுறேன். அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் வீலோட பேரிங் போயிருந்துச்சுன்னா வீல் வந்து அலாயம், அதாவது வீல் வந்து ஷேக் ஆகும். நீங்கள் வண்டி நிறுத்திவிட்டு ஆட்டு பார்த்திங்கனாலே டங் டங் ஒரு சத்தம் வரும். அந்தமாரி இருந்துச்சுன்னா வண்டி ஃப்ரண்ட் வீல் பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இது முதல்ல காரணம். எனக்கு என் ஆட்டோவுக்கு அதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. நான் அப்புறம் மெக்கானிக்கிட்ட போய் கேட்டு பண்ணதுக்கு அவங்க இந்த ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. இது அவங்க ஆட்டோவில் ப்ராப்ளம், இது சரி பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் பேரிங் மாற்றிட்டேன், எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல. அதுமாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ரீடயர் போடுவாங்க. ரீடயர் வந்து கரெக்டான கம்பெனியில் கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. சும்மா லோக்கலில் கொடுத்திங்கன்னா அந்த டயரோட ஒட்ட சைஸில் இருக்க டயரில் வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கும். அது வந்து அவங்க சரியாக கவனிச்சு டயர் வந்து ஒட்டியிருக்க மாட்டாங்க. அது வந்து ரீடயர்ன்றது ஒரு லேயர் மாரி அது மேலே ஒட்டுறது நம்ம டயர் மேலே. அந்த இதில் வந்து மேடு பள்ளம் இருந்துச்சுனால இந்த பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்ச நண்பரோட ஒரு ஆட்டோவுக்கு வந்து இதே ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் எல்லாத்தையுமே செக் பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த ரீடயர் ப்ராப்ளத்தினால வீல் தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. அதுமாதிரி வந்து மெக்கானிக்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட் வீலில் வந்து ரீடயர் போடக்கூடாதுன்ட்டாங்க. பேக் வீலில் போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் டயரில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரீடயர் போடாதீங்க. என்னோடய கருத்து என்ன, ரீடயர் போட வேண்டாம். ஏன்னா அந்த பள்ளமேட்லலாம் ரொம்ப ஷேக் ஆகும். பேரிங்கை ப்ராப்ளம் பண்ணி விட்ருவோம் அந்த ரீடயர்ன்றது. ஏன்னா நார்மல் டயர் வந்து அதோட சஸ்பென்ஷன் சரி டயர் வந்து நல்லா அமுக்கி போகும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீடயர் போடுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா ரீடயரோட கிலோமீட்டர் ஓடுறதும் கம்மி தான். அதுமாதிரி பார்த்திங்கன்னா டயர் வாப்ளிங் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பேக் வீலில் வந்து 2 வீலையுமே ஏர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த வீலில் 40 வைக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் 40 வைக்கிறீங்கன்னா ரைட் சைடு வீலையும் 40 வைங்க. அதுமாரி வந்து கரெக்டாக டயர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா கூட ஒரு டயர் ஃபுல் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக, ஒரு டயரில் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வாப்ளிங் தெரியும். அதேமாரி சொல்கிறது தான், பேக் வீல்லையும் பேரிங் போயிருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ பேக் வீல்லையும் ஒரு வீலில் பேரிங் ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்தமாரி அலாயும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஃபோர்க் ப்ராப்ளம், நம்ம ஆட்டோலையும் இதே ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபோர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அந்த ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா டப்புன்னு வெட்டுற மாரி அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு. அதே ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. நான் லூஸ் பண்ணி வச்சுருந்தாலும் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு, ஓட்டவே முடியல. ஸோ அதையும் வந்து கரெக்டாக சரி பண்ணிங்க. ஏன்னா வந்து ஃபோர்க்கில் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைனா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு கூட போய்டும். அதனால் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது ஆட்டோ. ஸோ அதையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் எந்த இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த இதில் எந்த குறையாக இருந்தாலும் சரி, எதுவும் கரெக்டாக தான் சொல்கிறனாலும் ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன் உடனே. அதுமாதிரி நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கரெக்டாக ரிப்ளை பண்ண அதுக்கு. அதுமாதிரி வந்து ஃப்ரண்ட் டயரை வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் வாட்டி வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. நான் ஒன் சைடாக தான் அடிக்கும். அதுமாதிரி ஒன் சைடாக அடிக்கிறதாலும் செக் பண்ணிக்கணும். நான் ஃபோர்க் அந்த பின் ஒன்று இருக்கும், அந்த பின் போனாலும் பிரச்சனையாகும். அதுமாதிரி ஒன் சைடாக இருக்கும். அந்த பின்லாம் போயிடுச்சுன்னா வண்டி வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டு அதாவது கையை எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடாக இழுத்துட்டு போகும். உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு கையை வலிக்கும். இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டயர் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ப்ராப்ளம் ஃப்ரண்ட் வீலை பொறுத்தவரை எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அதை சரி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்து அது வந்து மெயினே, நம்ம கண்ட்ரோலே அதான். ஏன்னா வந்து ஒத்த வீல் தானே ஃப்ரண்ட்டில். ஸோ அதனால் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஆட்டோ நம்ம நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுமாரி இதில் எந்த வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் பரவாயில்ல, அது கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே சொல்லிடுறேன். வேறு எதுவும் தகவல் சொல்லணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.